சார் என்றைக்குமே நாம் சொல்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் உள்ளதையும் சொல்லணும், அதை கொஞ்சம் உயர்த்தியும் சொல்லணும். ஐயா புரிஞ்சுதா? லக்கணத்திலிருந்து வரிசையாக வாங்க, தொடர்ந்து 4-5 பாவக்கோளாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. பின்னாடி சூரியன், புதன், சுக்கிரன், குரு இவங்கெல்லாம் பின்னாடி இருந்தாங்கன்னா யோக பலன் பின்னாடி கலந்து கலந்து கிடந்தால் ஏற்றம் இறக்கும், ஏற்றம் இறக்கம் இருக்கும். ஐயா நான் சொல்ல புரியுதா? எந்த பாவகம் பாதிச்சிருக்கோ அதில் ஆசை வைக்கக்கூடாது. 4ஆம் இடம் பாதிச்சிருக்கு, இந்த வீடு நமக்கு அரமனை மாதிரி நினச்சிக்கணும். 7ஆம் இடம் பாதிச்சிருக்கு, வீட்டுக்காரி சத்தம் போட்டாலும் பொறுமையாக போய்க்கணும், நம்ம மனைவி தான் யோகம்னு போய்க்கணும். எது நமக்கு சரியில்லையே, வண்டி பஞ்சர்னா என்ன செய்வீங்க சார்? சரி பண்ணுவோம், இல்லைன்னா ஓரம் அனுப்பாட்டி அப்படியே நிற்போம். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நான் சொல்லுறது புரியுதா? எது பாதிச்சிருக்கோ அதில் வந்து அதிகமான ஈடுபாடு என்ன செய்யக்கூடாது, வைக்கக்கூடாது. 2ஆம் இடம் கெட்டு போச்சுன்னா என்ன சொல்வீங்க? வார்த்தை கவனமாக இருக்கணும்பா, அல்லது பொருளாதாரமே வராது, 2ஆம் இடம் கெட்டு போச்சு. 2ஆம் இடம் கெட்டுச்சுன்னா அந்நிய பாஷை பேசும் இடத்தில், தாய்மொழி பேசாத இடத்தில் ஆதாயம் அடைவார். ஆமாம், உனக்கு வருமானம் உள்ளூரில் இல்லை, இப்போ இங்கே டெக்ஸ்டைல் தயாரிப்பாங்க, பூரா வெளியூரில் அனுப்பி வரும். 2ஆம் இடம் கேட்டால் தாய்மொழி பேசாத இடம், அந்நிய இடங்களில் பூரா யோகம் வரும். 2ஆம் இடம் பாதிச்சிருக்கா, ஒன்றுக்கு மேற்பட்ட வருமானம் செய்யுங்க. இப்படி பலன் சொன்னால் நல்லா இருக்கும்.